தொகுதி பங்கீட்டுல திமுகவினுடைய வியூகம் என்ன என்பது தொடர்பா நம்ம கருத்துக்களையும் கேட்டு பெற இருக்கிறோம். நேயர்களே, பத்திரிகையாளர் திரு டிவி சோமு சார் நம்மளோட இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் சார், நன்றி இணைப்புல இணைஞ்சதற்கு. சார், இப்ப திமுகவில் புதுசா ஒரு கட்சி இணைஞ்சிருக்கு. இப்ப அடுத்து ஓபிஎஸ் கூடவும் ஒரு பேச்சுவார்த்தை நடக்குது. அப்படிங்கிற பட்சத்துலலாம் அப்ப திமுக இதுக்கு முன்னாடி போட்டியிட்ட தொகுதியில இருந்து குறைச்சிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்களே, இது அவங்களுக்கு பலமா இருக்குமா? இல்ல, இப்ப போற போக்க பார்த்தா அவங்க குறைச்சுதான் ஆகணுங்கிற மாதிரிதான் சூழல் இருக்கு. இப்ப ஏற்கனவே தேமுதிக வந்திருக்குது. அப்புறம் இப்ப ஓபிஎஸ் பேசுறாங்க. அடுத்தது சசிகலாவும் வருவார் போல இருக்கு, தெரியல. அந்த மாதிரி ஒரு ஐடியா கூட இருக்கலாம், நமக்கு தெரியல. ஆக இந்த மாதிரிலாம் வரும்போது இவங்க போட்டியிடக்கூடிய தொகுதிகளை குறைச்சுதானே ஆகணும். இப்ப ஒரு கணிப்பு என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 160 தொகுதியில திமுக சுமார் 160 தொகுதியில போட்டியிடும். காங்கிரஸுக்கு அதே பழைய 25. அப்புறம் தேமுதிக விசிகவுக்கு தலா 7 சீட்டு கொடுப்பாங்க. மற்றபடி இப்ப முந்தி போன தேர்தலில் கொடுத்த மாதிரியே இடதுசாரிகளுக்கும் மதிமுகவுக்கும் தலா 6 சீட்டு அப்படின்னு இந்த மாதிரியான கணக்கு தான் போய்கிட்டு இருக்கு. அது இன்னும் எந்த அளவுக்கு இது உறுதி ஆகும் அப்படின்னு தெரியல. இருந்தாலும் 170 சீட்ல திமுக மட்டுமே போட்டியிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் நடக்குமாங்கிறது சந்தேகம் தான். அந்த அளவுக்கு மொத்தம் இருக்கிறது 234 தானே அப்படின்னு. இது காங்கிரசுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கு. முக்கியமா தேமுதிக வர்றதுக்கு முதல் நாள் தான் இவர் மாணிக்கம் தாகூர்லாம் கூட பேசினார், இனிமே நான் தேர்தலில் நிக்க மாட்டேன் அப்படின்ட்டு. அது ஒரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப ஒருவேளை பழைய அளவுக்கு தான் இவங்க சீட்டு தருவாங்க அப்படிங்கிறது இருக்கலாம். அடுத்தது அடுத்த பார்லிமெண்ட் தேர்தல் வரைக்கும் இந்த இது உடன்பாடு இருந்துச்சுன்னா, இப்ப இவரு கடந்த தேர்தலில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில தான் இவரை எதிர்த்து போட்டியிட்டு தேமுதிக கணிசமான வாக்கு வாங்குச்சு, இந்த விஜய பிரபாகரன். அப்படிங்கிறதுனால தேமுதிக வருகையை கூட அவங்க விரும்பாம இருந்திருக்கலாம், அதோட வெளிப்பாடா இருக்கலாம். அப்புறம் இவ்வளவு தூரம் பேசுனதுக்கு அப்புறமும் பாத்தீங்க அப்படின்னா, இப்ப காங்கிரஸ் தலைவர்ல ஒருத்தர் இவரு தேவேக பிரமுகர் கூட காரில் பயணம் செய்தார் அப்படின்லாம் கூட ஒரு தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால தேமுதிக உடைய வருகை காங்கிரஸ்ல ஒரு பதட்டத்தை இல்ல ஒரு சலசலப்பை ஏற்படுத்திருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்க முடியுது. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, கரெக்டா இந்த தேமுதிக திமுக கூட்டணி அப்படிங்கிற செய்தி வர்றதுக்கு முதல் நாள் மதிமுக பொதுச் செயலாளர்கிட்ட கேட்கிறாங்க செய்தியாளர்கள் விஜயை பத்தி. புதுசா அரசியலுக்கு வந்தவங்களை பத்தி நான் எதுவும் பேசுறது இல்லை அப்படிங்கிறாரு. ஆனா இதே வைகோ ஏற்கனவே விஜய கடமையா பேசுனதெல்லாம் உண்டு. அப்ப இப்ப அந்த சாப்பிட்டுக்காரர் வந்திருக்கு. அதே போல மதிமுகவுடைய முதன்மை செயலாளர் துரை வைகோ ஒரு பேட்டியில விஜய பாராட்டி பேசியிருக்கிறாரு. அதாவது சாதகமான சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாரு. இதெல்லாம் பார்க்கும்போது இந்த தேமுதிக மறுநாள் வரப்போகுது அப்படிங்கிற தகவல் தெரிந்து அது உடன்பாடு இல்லாம கூட இவங்களுடைய ஒரு எதிர்வினையாக இருக்கலாம். ஏன்னா தேமுதிக வந்துச்சுன்னா நமக்கு பழைய சீட்டு தான் கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு சூழல். அப்ப அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள்லாம் வரப்ப கூட்டணி கட்சிகள் ரொம்ப இல்ல, நாங்க எங்களுக்கு கூடுதல் தொகுதி வேண்டும் அப்படிங்கறத உறுதியா இருந்தாங்கன்னா, அப்ப திமுக விட்டு கொடுக்கறத தவிர வேற வழி இல்லை. சரி, இப்ப அதுதான் இப்ப இவங்க எப்படி பேலன்ஸ் பண்ணுவாங்க சார்? ஏன்னா 170 தொகுதி மிகாம அவங்க போட்டியிடணுன்றது தான் திமுகவோட ஒரு பிரதான விஷயமா இருக்கும். இப்ப நீங்க சொல்றீங்க, அதாவது கூட்டணியில இருக்கிறவங்க இப்ப தாவேக்காவை பத்தி விமர்சிக்கவும் தயங்குறாங்க அப்படின்னு. அப்ப கேட்ட தொகுதி கொடுக்கல அப்படின்னா இங்க அந்த பேச்சுவார்த்தையை திமுக எப்படி பேலன்ஸ் பண்ணும்? ஆமா, அதுக்காக தான் இப்ப எம்பி தொகுதியை அவங்க ஒரு கவனத்துல வச்சிருக்கிறாங்க அப்படின்னு தோணுது. அதாவது 4 எம்பி இப்ப அவங்களுக்கு இருக்கு. அதுல 3 கன்ஃபார்ம், இன்னும் ஒண்ணு கூட்டணி கட்சிகள் அந்த மாதிரியான ஒரு விஷயங்களை வச்சு வந்துடலாம். இப்போ மொத்தம் 4 தொகுதி அவங்களுக்கு எம்பி தொகுதிங்கிறேன். நாடாளுமன்ற மேலவை உறுப்பினர் 4 பேர் இருக்காங்க, வரப்போறாங்க. அப்ப அந்த 4 பேர்ல 2 பேரை திமுகவும் மீதி 2 கூட்டணி கட்சிகளுக்கும் கொடுக்கறதுக்கான ஒரு விஷயத்துக்கு வரலாம். உதாரணமா வைகோவுக்கு 1, அதே மாதிரி பார்த்தா தேமுதிக ஒருத்தவங்களுக்கு இல்ல அப்படின்னா இந்த 2ல ஒரு இதை தேமுதிகவுக்கு 2028ல தர்றோம் கன்ஃபார்மா, இப்ப நீங்க ஆதரவு கொடுங்க அப்படின்னா அதை காங்கிரஸுக்கு தரலாம். இப்ப என்ன 2028லயும் வரப்போகுது. அப்போ ஒரு 6 சீட்டு காலி ஆகுது தமிழ்நாட்டுல. அந்த மாதிரியான ஒரு சூழல் வரலாம். இப்ப இந்த பிரச்சனையை சமாளிப்பதற்கு அந்த எம்பி பதவிகள் உதவியா இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இப்ப இதை வச்சுதான் அவங்க பண்ணணும் அப்படின்னு.
இப்ப திமுகவுல இருந்து இந்த புதிய கட்சியினுடைய வரவு அவங்களுக்கு கேட்கக்கூடிய அந்த தொகுதியை ஒதுக்கினாங்க அப்படின்னா ஏற்கனவே கூட்டணியில இருக்கிறவங்க அவங்க தரப்புல இருந்து என்ன மாதிரியான கோரிக்கை வைக்கப்படும் சார்? ஒரு சலசலப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குமா? இல்ல மிகப்பெரிய அளவுல சலசலப்பு ஏற்படும். கடந்த காலத்துல பாத்தீங்கன்னா கூட்டணி பேச்சுவார்த்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட கேட்ட தொகுதி கிடைக்கல, இல்ல கேட்ட எண்ணிக்கை கிடைக்கலன்னு கூட சொல்லிட்டு கூட்டணி பிரிஞ்ச வரலாறுலாம் உண்டு. 1,26,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advttv@dttv.in.